ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்திலும் அவன் போகக்கூடிய ஒரு இடம் உண்டு, நரகத்திலும் அவனுக்குரிய இடம் உண்டு. எல்லாருக்கும் இருக்கு. எங்களுடைய அந்த இடம் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நரகத்திலும் அவனுக்கு ஒரு இடம் உண்டு, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு. நாம சொர்க்கத்தில் எவ்வளவு இடத்தை வாங்குறோம் என்பதும், அந்த இடத்தை விசாலப்படுத்துவதும், அந்த இடத்தை உருவாக்குவதும், அந்த இடத்துல எங்களுடைய விஷயங்களை தயார்படுத்துவதும் 100% உண்மையானது, 100% நிரந்தரமானது. இந்த உலகத்தில் நம்ம கட்டுவதை விட, இந்த உலகத்தில் நம்ம உருவாக்குவதை விட. ஹதீஸ், 12 ரக்காத்துக்கள் யார் ஒரு நாளைக்கு சுன்னத்து தொழுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும். எங்க கட்டப்படும்? இவருக்கே ஒதுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்படும். 12 ரக்காத்துக்கள் ஒரு 2வது நாள் ஒருத்தர் தொழுகிறாருண்டா அவருக்கு ஒரு மாளிகை என்ன செய்கிறது? கட்டப்படுகிறது. 3ஆம் நாள் தொழுகிறாண்டா இன்னொரு மாளிகை கட்டப்படுகிறது. சைத்தான் வருவான், நீ ஒரு ஆள் தானே, உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை? விளங்கிட்டா? உனக்கு என்னத்துக்கு 100 மாளிகை? அதே சைத்தான்ட்ட திருப்பி கேளுங்க, எனக்கு இந்த உலகத்தில் 100 மாளிகை தான் எடுத்துக்கொள்ளும். சொந்த பந்தங்களுக்கு உறவுகள் இருக்குது, அவங்க எனக்கு ஒன்று போதும், ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதுதான் என்ன சொர்க்கம் என்றது. அல்லாஹு தாலா எங்கள் சிந்தனைக்கே வராத அமைப்பில் தான் அல்லாஹு தாலா என்ன வைத்திருக்கிறார். அப்படின்னா சொர்க்கத்தில் தேவையில்லாமல் அல்லாஹு தாலா எங்களுக்கு என்ன செய்யலாம்? இன்பத்தை வைக்கவில்லை, மனிதனுக்கு நீ விரும்பிய அமைப்பில் வாழ்ந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறான். எனவே சொர்க்கம் முழுதும் இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமருடைய மாளிகை எப்படி பார்த்தாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாளிகை பார்த்தார்கள். அவருடைய அதாவது சொர்க்கத்து மனைவி உதுவெடுத்துக் கொண்டிருப்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். உமருடைய ரோஷத்தின் காரணமாக சொர்க்கத்துக்குள்ள நுழையவில்லை, அந்த வீட்டுக்குள்ள என்ன நுழையவில்லை என்றும் சொல்லியும் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரெடி என்று அர்த்தம். சொர்க்கத்தில் என்ன செய்கிறது? அது நிரந்தரமாக